கோவிந்தராஜ், சீனியர் சிட்டிசன்ஸ் பாஸ்ட் பிரசிடென்ட். இப்போ வந்து பொருளாளராக இருக்கேன். 2010 மாவட்ட தலைவர் வல்லூர் கமிட்டி ஒன்று ஆரம்பித்தாங்க. அதில் பிஎஸ்சி பிரின்சிபால், சிஐடி ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் சிவில், இதுக்கெல்லாம் சேர்ந்து வருவார். சைலேந்திரன் பாபுவோட ரெக்கமெண்டேஷனில் இந்த கமிட்டி ஆரம்பித்தாங்க. கமிட்டியோட ரிப்போர்ட்டு இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணவே இல்லை. ஆனால் ஹவுசிங் போர்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பேஸில் நாங்கள் வந்து இது இடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க இது வரைக்கும் 14 வருஷம் ஆச்சுங்க. அந்த ரிப்போர்ட் வந்து வெளியே விட மறுக்கிறாங்க. என்ன ஒரு விவரம்னு ஒன்றும் புரியல. ஆனால் ஹவுசிங் போர்டு என்ன சொல்லுதோ அதுதான் மற்ற அலுவலர்களும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து 2010 ஆரம்பித்து இது பில்டிங் கட்டுறதுக்கு ஆரம்பித்தாங்க. அப்போவே இவங்க வீடு விழுந்துருது 2010. இதை பேஸ் பண்ணி தான் சைலேந்திரன் பாபு ஒரு கமிட்டி அமைக்க சொல்லி கரெக்டாக அந்த ரிப்போர்ட்டு வெளியே வராமையே இவங்க பாட்டு ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ 2021 ஒரு சங்கம் எல்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் ஆரம்பித்து இது பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட். இது ஆரம்பித்த பின்னால் இப்போ 40 மாதம் ஆச்சு. செஞ்சு தரேன்னு சொல்லி இது வரைக்கும் ஒரு செங்கல் கூட 23 ஏப்ரல் 23 பூமி பூஜை போட்டாங்க. இது வரைக்கும் பூமி பூஜை போட்டு எதுவுமே நடக்கலை. அப்போ 16 மாடின்னு சொன்னாங்க. இப்போ திடீர்னு 24 இப்போ செப்டம்பர் 15 ஒரு பொதுக்குழு போட்டு 16 17 மாற்றாங்க. அந்த பில்டர் வந்து இது வரைக்கும் 5 மாடிக்கு மேலே கட்டுறதில்லைங்க. முதல்ல வந்து இட் இஸ் அன் எல்எல்பி கன்சர்ன், லிமிட்டட் லயபிலிட்டி ப்ராப்பர்ட்டி. அது 2 பார்ட்னர் இருந்து ஒருத்தர் ஓடிட்டானா அவன் மேலே கோடி சொன்னான்னா அவன் மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது. 300 கோடி ப்ராஜெக்டை இங்கே கேஜி இருக்காங்க, பிரிக்கால் இருக்காங்க, அவங்கள யாரும் கன்சல்ட் பண்ணால தன்னிச்சையாக இந்த மாதிரி ஒருத்தர் பில்டர் போய் எங்களுக்கு பயமாக இருக்குங்க டாக்குமெண்ட் கொடுக்கறதுக்கு. நாளைக்கு ஏதாவது பண்ணால் நாங்கள் நடுத்தரில்லை. இப்போவே பாதி பேர் நடுத்தருக்கு போயிட்டாங்க. வாடகை கொடுக்குற நேரமாற்றி காலி கண்ண சொல்லி இதில் 636 வந்து லோ இன்கம் பீப்புள். அதில் 300 பேர் வந்து சீனியர் சிட்டிசன் அண்ட் பிலோ பாவர்ட்டி பிபிஎல் சேர்ந்தவங்க. அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி வாடகையும் கொடுக்கல, ஷிஃப்டிங் அலவன்ஸும் கொடுக்கல. 300 பேர் இப்போ வெளியே வந்து வாடகை கொடுக்காம இருக்காங்க. நாளைக்கு சில பேர் தற்கொலை பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் எதுக்காக வந்துருக்கீங்க? நாங்கள் வந்து ஏதோ ஒரு முடிவு, எங்களுக்கு இடத்த கொடுத்தா கூட நாங்கள் வீடு கட்டிக்குவோங்க. எங்களுக்கு வந்து யூடிஎஸ் எவ்வளோ கொடுத்தா இதுக்காக வந்திருக்கீங்க? இன்றைக்கி கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்துட்டு வந்திருக்கோம் சார். என்ன சொன்னாங்க? கலெக்டர் ஈயை கூப்பிட்டு பேசுகிறாங்க. ஈயை வந்து சாதாரண கிளரிக்கல் ஸ்டாஃப் அனுப்புகிறாங்க. ஒரு ரெஸ்பான்சிபிள் ஈயை வந்து இதுக்கு பதில் சொல்லணும். கேட்டால் சென்னை போயிருக்காரு. அது அவரோட அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் எங்களுக்கு வந்து யூடிஎஸ் எங்களுக்கு 17 மாடிக்கு விருப்பம் உள்ளவங்களுக்கு வீடு கட்டி தரட்டும், விருப்பம் இல்லாதவங்களுக்கு இடம் கொடுத்துருக்கோம். ஓகே, எங்களோட யூடிஎஸ் அன்டிவைடட் ஷேரை கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் கட்டிக்குவோம். ஓகே ஓகே சொல்லுங்கள். வணக்கம் சார், நான் ராஜம்மா. 393 394 என்னோடய வீடு. 2010 வந்து என்னோடய வீடு டேமேஜ் ஆச்சு. இது வரைக்கும் நான் வெளியில் இருக்கிறேன். இந்த வருஷத்து வரைக்கும் நான் வரி கட்டிட்டு வரேன். எனக்கு இப்போ வந்து 17 மாடி எனக்கு தேவையில்லை. ஏன் இடத்துல எனக்கு வீடு இல்லை முடியலைன்னா ஆளுக்கு ஒரு சென்ட் இடத்த போட்டு சொல்லுங்கள். என்னோடய கோரிக்கை அதுதான்.